இருக்கக்கூடிய பேசக்கூடிய பேச்சு மட்டும்தான் கணக்கில் எடுக்கிறாங்களா? தீப்பொறி ஆறுமுகம் அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இவருக்கு முன்னாடி பிச்சை எடுக்கணும். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு மனிதரை இந்த அமைச்சரவையில் மரியாதைக்குரிய முதல்வர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அவருக்கு அவமானம். ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களுக்கு அவமானம். அவர் உடனடியாக அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும். அப்படி நீக்கல அப்படின்னு சொன்னாருன்னா அவருடைய கருத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லி பொருளாகும். சார், அதிமுக வருகைக்காக 3 முறை செய்தியாளர் சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டதா தகவல்லாம் பரவுது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு இல்லை, நான் பார்க்கல. முழுக்க நாங்கள் காலிலிருந்து இங்கே தான் இருந்தேன். எல்லாம் தெரியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. முதல் நிலையில் இருக்கக்கூடிய தலைவர் அவருடைய உழைப்புக்கு நிகராக எதையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு திறன்மிக்க ஒரு தலைவர். ஆகையினால அவருடைய பெயரை பல பேர் விரும்பியிருக்க முடியும். ஆனால் அவரே முன்வந்து நயனா நாகேந்திரன் அவர்களை முன்மொழியக்கூடிய அளவுக்கு வரும்போது அது இன்னும் சிறப்பு மிக்கதாக அமையும். அதிமுக நிர்பந்தத்தினால்தான் தலைவரை மாற்றப்பட்டதா ஒரு கருத்துக்கள் பரவுது. அதிமுகவின் நிர்பந்தத்தினாலதான் கூட்டணி வைக்கிறதுக்கு தலைவரை மாற்றணும் சொன்னதுனாலதான் இந்த தலைவரை மாற்றதா சொல்ல உண்மையாது. எங்களுக்கு ஆண்டாண்டு இப்போ மாவட்டத்தில் கிளை தலைவர்கள் மாற்றப்பட்டதுக்கு யார் காரணம்? மண்டல் தலைவர்கள் மாற்றப்பட்டதுக்கு யார் காரணம்? மாவட்ட தலைவர்கள் மாற்றப்பட்டதுக்கு யார் காரணம்? எங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள், தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் புதிதாக மாற்றப்படுவதற்கு என்ன காரணம்? இதெல்லாம் ஒரு காரணமா?